Hi students, today நம்ம பார்க்க போறது class 10 exercise 10.2 9th sum பார்க்க போறோம். In the figure xy and x dash y dash are two parallel tangent to a circle at center O. So x y x dash y dash வந்து two parallel tangent இருக்கு. அதோட center வந்து O இருக்கு. Okay வா. Another tangent AB with point of contact C. So another tangent வந்து நமக்கு AB ஒரு tangent இருக்கு. இதோட point of contact with C வந்து இந்த point of contact நம்ம C ன்னு நம்ம நேம் பண்ணிக்கிறோம். Okay. Then XY at so this C intersecting XY at A. So XY ல A ல intersect ஆகுது and X dash Y dash at so X dash y dash ல b ல வந்து intersect ஆகுது. ஓகேவா? Prove that AOB. So AOB equal to 90 degree அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த AOB வந்து 90 degreeன்னு சொல்லிட்டு நம்ம வந்து prove பண்ணணும். So very simple sum இது. ஓகே, இதில் நம்ம AOB வந்து 90 degree நம்ம prove பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு tangent. ஓகே, PA and AC வந்து ஒரு டேஞ்சண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் POA. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும் அண்ட் AOC. ஸோ இது வந்து another ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குன்னா கான்குவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதோட லென்த் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ லைக் த சேம் வந்து நம்ம இந்த இது வந்து ஒரு டேஞ்சண்ட் CB அண்ட் QB வந்து ஒரு டேஞ்சண்ட். இதோட லென்த் வந்து சேமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து இது ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸ் COB காங்க்ருவெண்ட் டு BOQ. ஸோ இது ரெண்டும் காங்க்ருவெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணாவே இந்த AOB வந்து 90 டிகிரி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சம்முக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் என்னன்னு நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு கிவன் என்ன? எக்ஸ் ஒய் அண்ட் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஆர் டூ parallel tangents. ஓகே, ஸோ இதோட சென்டர் வந்து ஓவாக இருக்கும். ஓகேவா? வித் சென்டர் ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம். வித் சென்டர் O and AB வந்து another tangent. ஓகேவா? So AB be the another tangent. ஸோ எப்போவுமே given வந்து நம்ம ரைட் பண்ணணும். given tangent touch the circle at C. circle at C. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ஃபிகர் என்ன நம்ம சொல்லியாச்சு, அப்புறம் எதெல்லாம் டான்ஜென்ட் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த ஓசியை நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜாயின் ஓசி. ஸோ அதையும் நம்ம ரைட் பண்ணணும். ஜாயின் ஓசி. ஸோ இது அதனால தான் இது கிவன் ஃபிகர். இதில் நான் டாட்டர் லைன்ஸை நான் காமிச்சிருக்கேன். இந்த ஓவும் சியும் நம்ம ஜாயின் பண்ணால் தான் நமக்கு இங்கே எப்படி ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் OPA. ஸோ இந்த ட்ரையாங்கிள் OPA அண்ட் OCA இது ரெண்டும் வந்து காங்க்ருவெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? கன்சிடர் ட்ரையாங்கிள் OPA அண்ட் ட்ரையாங்கிள் OCA. AP equal to AC. ஸோ இது வந்து tangents. ஓகே, AP equal to AC. ஸோ ஃபிகரில் பாருங்கள், AP equal to AC. இது ரெண்டும் வந்து tangent of a circle. ஓகே, OP is equal to OP equal to OC is radii. So OP equal to OC. So OP equal to OC. இது ரேடியஸ்னா இதுவும் ரேடியஸ் தான், பிகாஸ் இதோட லென்த் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? ரேடியஸ். தென் OA equal to OA common.
ஓகேவா? ஸோ இந்த OA எப்படி இருக்குது? இந்த ட்ரையாங்கிள்க்கும் ஓகே அண்ட் இந்த ட்ரையாங்கிள்க்கும் இந்த OA வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது. ஓகே, OPA congruent to triangle OCA by SSS congruent rule. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நம்ம காங்க்ருவெண்ட்டுன்னு எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது நம்ம காங்க்ருவெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நவ் ஆங்கிள் POA ஈக்குவல் டு ஆங்கிள் COA. ஓகேவா? POA ஈக்குவல் டு COA. ஸோ இதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பை CPCT. ஓகே, CPCTனா என்ன? கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் காங்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? சிமிலர்லி வந்து இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோமோ, இந்த ட்ரையாங்கிள்ஸை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோமோ லைக் த சேம் இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பிகாஸ் எப்படி வருதுன்னா இந்த இதுக்குள்ளே வருது. ஓகேவா? இந்த 90 டிகிரி வந்து AOCலையும் இருக்குது அண்ட் COBலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி நமக்கு இந்த 90 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம் பார்க்கலாம் இன்னும். ஓகே, சிமிலர்லி triangle COB congruent to triangle BOQ. ஓகேவா? ஸோ triangle COB congruent to triangle Q. இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ QOBன்னு எழுதிக்கலாம். பிகாஸ் இதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த COB வந்து congruent to triangle QOB அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த COBன்னு இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் நம்ம COBன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த OC வந்து ரேடியஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் QOBன்னு சொல்லிட்டு. QOB பிகாஸ் இந்த QOவும் வந்து ரேடியஸ். ஸோ அதனால் இந்த CO வந்து ரேடியஸாக. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த BOQவை QOன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் தானே, O ஆங்கிள் வந்து சென்டரில் தான் இருக்கும். ஸோ QOன்னு நம்ம போட்டோன்னா இதுவும் வந்து ரேடியஸ் ஆகிடும். ஸோ ஓகேவா? ஸோ QOB. ஸோ காங்க்ருவன்ஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் COB congruent to triangle QOB. ஓகே, நவ் ஆங்கிள் COB ஈக்குவல் டு ஆங்கிள் Q. இதை தான் அப்படியே எழுதிக்கிறேன், QOB. ஸோ இது வந்து 90 டிகிரி by CPCT படி COB வந்து equal to QOB. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளும் சேமு by CPCT. ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ we know இது நமக்கு தெரியும், இந்த POQ வந்து diameter of the circle. ஓகேவா? ஸோ இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்னா 180 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஸோ we know that POQ is a diameter. இது வந்து டயாமீட்டர்னு தெரியும். ஸோ ஆங்கிள் அதோட ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் equal to 180 டிகிரி தெரியும். ஸோ ஆங்கிள் POQ equal to 180 டிகிரி. ஸோ நவ் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, பை ஆடிங் 1 and 2 ஆங்கிள் POA plus angle COA plus angle COB plus angle
QOB equal to 180 degree. Now angle COA plus angle COA. ஸோ இந்த POAயும் COAயும் சேம் தான். நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே வந்து காங்க்ருவன்ஸ்னு. ஸோ அந்த POA உள்ள இடத்துல நம்ம COA நம்ம போட்டுக்கிறோம் ப்ளஸ் இந்த COA. ஓகேவா? ஸோ நவ் ப்ளஸ் COB ப்ளஸ் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் COB. ஸோ QOBயும் COBயும் வந்து காங்க்ருவன்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவல் டு 180 degree. Okay, now we have COA and two COA இருக்கு angle. அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா twice angle COA plus இங்கேயும் COB இருக்கு இங்கேயும் COB இருக்கு. ஸோ twice angle COB equal to 180 degree. Then இதில் 2 வந்து நமக்கு காமனாக இருக்கிறதுனால இந்த 2 வந்து நம்ம அப்படியே வெளியில் எடுத்துடலாம். angle COA plus angle COB equal to 180 degree ஆயிடும். ஓகேவா? now angle COA. ஸோ இந்த 2 நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ COA plus angle COB equal to 180 degree divided by 2 ஆயிடும். ஓகேவா? ஸோ angle COA plus angle COB equal to 90 degree. ஸோ ஓகேவா? டிவைட் பண்ண 90 டிகிரி கிடச்சிச்சு. ஸோ COA plus COB நமக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு AOB. ஆங்கிள் AOB ஆகிடும். ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ COAவும் ப்ளஸ் COBயும் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் AOB கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 90 டிகிரி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம காங்க்ருவென்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த 90 டிகிரி ஆங்கிள் AOB is equal to 90 டிகிரி கிடைக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.